ஸோ தேனி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க லைக் பேக்கிங். ஸோ அது லைக் சென்னையில நீங்க வச்சிருக்கீங்களா? லைக் அங்க மட்டும் தான் 3 யூனிட் to 5 யூனிட் வச்சிருக்கீங்களா? ஓகே. ஆக்சுவலி நான் தேனி ஒன்லி தான் யூனிட்ஸ் தனியா 2 டெசர்ட் கார்ட்ஸா நான் ரன் பண்றேன். அதை நான் மென்ஷன் பண்ணல. ஓகே. இப்போ உங்க சென்னை சைடு எப்படி வந்து டெசர்ட் கார்ட்ஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் தேனியில டெசர்ட் கார்ட்டா கியாக்ஸா போட்டது நான் மட்டும் தான். சூப்பர். நிறைய கொரீஸ் இருந்தது. இது ரன் ஆகுமான்னு என்னால 1.5 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது. செகண்ட் பிரான்ச் நான் கம்பத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே மேடம். லைக் அதான் நீங்க சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைக் இங்க மார்க்கெட்டும் கொஞ்சம் பெருசு. ஸோ அப்புறம் மேம் ஹாஸ்டல் வச்சிருக்கேன். ஸோ ஹாஸ்டல்ல நீங்க மென்ஸ் ஹாஸ்டல்னும் போது அது கொஞ்சம் குவைட் சேலஞ்சிங்கா இருக்கும். லைக் அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? லைக் விமன் ஆண்டர்பிரனர் அதுதான் எல்லாருக்கும் இல்ல அனுபவம் தான். அதாவது நாங்க எடுத்துக்கிட்ட பயிற்சி எங்களுக்கு வந்து அந்த தைரியத்தை கொடுத்தது. இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து வெவ்வேறு மாநிலத்திலிருந்தும் இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ அப்படியும் நாங்க போட்டு கேரளால இருந்து நாங்களும் கொஞ்சம் மலையாளம் கத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆந்திரால இருந்து வந்து தெலுங்கு கத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி லைக் மல்டிபிள் லாங்குவேஜஸ் அக்ராஸ் சவுத் இந்தியா கத்துக்கிறதுனால பிரான்ச்சஸ். ஆனா அது கொஞ்சம் சவாலா தான் சார் இருக்கு எங்களுக்கு. அதான் விமன் ஹாஸ்டல் ரன் பண்ணிடலாம். மென் ஹாஸ்டல் தான் கொஞ்சம் உண்மையாவே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபுட் எல்லாத்தையுமே பாத்துக்கணுமா? அது எல்லாமே சேலஞ்சிங் தான். நீட்டா குடுக்குறோம். குறைஞ்ச வாடகை ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நான் வருமானம் சம்பாதிக்கிறேன். வாவ் சூப்பர் மேடம். ஒரு வருஷத்துக்கு வந்து 30 லட்சம் ரூபாய் வந்து நாங்க டர்ன் ஓவர் பண்றோம். 30 lakhs per annum. ஆமா. அவங்க மாசம் 2500 ரூபாய் சேமிப்புலயே போட்டுட்டு இருக்காங்க. 5 ரூபாய் சொன்னாங்கல்ல, சேமிப்பு குழு சேமிப்பு 2500 ரூபாய் போடுறாங்க. சார் நம்மளால 2026 எங்களோட சேமிப்பு வந்து எங்க குழுவே சார். அதாவது நம்ம கடன் வாங்குறது பெருசு இல்ல, சேமிக்கிறது மகளிர். அதாவது ஒரு பெண்கள் வந்து சேமிப்பு இருக்கணும் சார். அதனால வீடும் மகளிர் குழுல வந்து கண்டிப்பா சேமிப்புன்னு ஒன்று இருக்கணும் சார். எங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு. யாரும் எங்களுக்காக சேமிக்க மாட்டாங்க, நாங்க தான் எங்களுக்காக சேமிக்கணும். சோ நீங்க சேமிச்சு வச்ச காசை வச்சு லோன் வாங்கி பிசினஸ். ஆமா, உள்கடன் வங்கி லோன் சார். இன்னைக்கு நாங்க எங்களே கேக்குறாங்க, நீங்க கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார். ஓகே. நாங்க கேட்ட காலம் போய் இப்ப எங்களை வங்கி கேக்குற அளவுக்கு இருக்கோம் சார் நாங்க. தட்ஸ் தி growth. தட்ஸ் தமிழோட விமன் ஆண்டர்பிரனர். அப்புறம் 2 மேடமும் இன்ட்ரஸ்டிங்கா சொன்னீங்க. லைக் எல்லா கேள்வியும் நீங்களே கேக்குறீங்க. இல்ல அவங்களும் பயங்கர இன்ஸ்பிரேஷனலா பேசுனாங்க. லைக் அக்கா ரொம்ப பார்க்க சின்ன வயசுல தான் இருக்காங்க, ஆனா பண்ற விஷயம் ரொம்ப பெருசா இருக்கா. தேங்க்யூ மேம்.